Hello everyone, welcome to Minds of Children. How to Become சீரீஸில் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது how to become a lawyer. இந்த வீடியோ எக்ஸ்பெஷலி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்காக. லா கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபேமிலிலையும் சரி சொசைட்டிலையும் சரி சில மித் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மித் எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணலாம். நம்மளுடைய கிளாஸ் ரூம்லையும் சரி இல்லை வீட்லேயும் சரி யாருன்னா ஒருத்தவங்க நல்லா பேசினாங்கன்னா நல்லா ஆர்கியூ பண்ணாங்கன்னா ஏன் நீங்கள் லாயர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஸோ நமக்கு வந்துட்டு சப்கான்ஷியஸாக என்ன ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னா யாரெல்லாம் நல்லா பேசுகிறாங்களோ ஆர்கியூ பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு லா படிக்கலாம், அவங்க தான் லா படித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா, லாயர் படிச்சுட்டு அட்வொகேட் ஆகிறது வந்துட்டு ஒரு சப்செட், அது வந்துட்டு ஒரு விதமான ஜாப் மட்டும்தான். ஓகேங்களா, பட் ஆனால் லாயர் படிச்சுட்டு அண்ட் அதர் தென் தட் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வைட் ரேஞ்ச் ஆஃப் ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது. ஸோ அட்வொகேட் மட்டும்தான் தன்னுடைய கிளைண்ட்ஸுக்காக கோர்ட்டில் வந்துட்டு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஆர்கியூ பண்ணுறவங்க மட்டும்தான் லா படிக்கணும் அப்படின்றது வந்துட்டு டோட்டலி ராங். ஸோ இந்த மித்தை வந்துட்டு தயவு செய்து வந்துட்டு நீங்கள் தூக்கி போட்டுருங்க இன்கேஸ் உங்கள் மைண்டில் இருந்தால். நெக்ஸ்ட், லாயர் இஸ் த ஒன் ஆஃப் த டாப் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அண்ட் நீங்கள் லா படிச்சிங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு உங்களுக்காக அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட் வந்துட்டு லா படிக்கிறதுக்கு பேசிக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10+2 அண்ட் +2ல் வந்துட்டு நீங்கள் எந்த குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களால் வந்துட்டு லா படிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் இந்த சைடில் போகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் காமர்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் லா கோர்ஸ் படிக்கிறதுக்கு 2 வே இருக்குது. ஃபஸ்ட்டு வே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகே வந்துட்டு இன்டகிரேட்டட் லா கோர்ஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா உங்களுடைய கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்துட்டு லா கோர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணுறது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 12th கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு இன்டகிரேட்டட் லா கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இன்டகிரேட்டட் லா கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைக் BA LLB, BCom LLB, BSc LLB, BBA LLB இந்த மாதிரி வந்துட்டு கோர்சஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு 12 டிகிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸுக்கான டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 years. ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 டிகிரியை வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் BA LLBனா BA + LLB, BCom LLBனா BCom + LLB. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 2 டிகிரியுமே வந்துட்டு இன்டகிரேட்டட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அனதர் வே, உங்களுடைய கிராஜுவேஷன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு லைக் BCom, BCA, BBA, BSc எந்த ஒரு டிகிரியும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் லா வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 years. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்க சொல்ல வந்துட்டு 5 years தான் ஆகும். ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேச்சுலர் ஆஃப் லா வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஒரு லாயர் ஆகிறதுக்கு வந்துட்டு 6 years ஆகும். 1 year டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு எந்த வே பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த வேயில் வந்துட்டு லா படிக்கலாம். வீட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லா படிக்கிறதுக்கு மெயினாக 2 ways இருக்குது. ஒன்று வந்துட்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே இருக்க காலேஜஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறது. இன்னொன்று வந்துட்டு CLAT காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே வந்துட்டு 10 கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் 2 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 10 கவர்மெண்ட் காலேஜஸ் எங்கெங்கன்னா இருக்குன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வெள்ளூர், தர்மபுரி, ராமநாதபுரம் அண்ட் விழுப்புரம். அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லா காலேஜ் சேலம் அண்ட் சரஸ்வதி லா காலேஜ் திண்டிவனம். யூனிவர்சிட்டி கீழே இருக்க காலேஜஸ்க்கு எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா மெரிட் பேஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய 12th மார்க் தான் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு ஹானர் கோர்சஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். BA LLB, BBA LLB, BCom LLB அண்ட் BCA LLB இது எல்லாமே வந்துட்டு ஹானர் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10+2 அண்ட் நீங்கள் SC அண்ட் ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் வந்துட்டு 60% ஈச் சப்ஜெக்ட்லேயுமே வந்துட்டு நீங்கள் 60% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் அதர் ஸ்டூடெண்ட் வந்துட்டு 70% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் LLB ஹானர் கோர்சஸ்க்கு வந்துட்டு 10+2 அண்ட் உங்களுடைய கிராஜுவேஷன் அண்டு உங்களுடைய கிராஜுவேஷனில் வந்துட்டு நீங்கள் 55% வந்துட்டு SC அண்ட் ST கேண்டிடேட்டாக இருந்தால் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதர் ஸ்டூடெண்ட் வந்துட்டு 60% வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் நார்மல் கோர்ஸ் BA LLB, ஸோ இதுக்கு வந்துட்டு 10+2 அண்ட் SC அண்ட் ST கேண்டிடேட்டாக இருந்தால் வந்துட்டு 40% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும் உங்களுடைய ஸ்டேட் போர்ட் எக்ஸாமில். அண்ட் அதர் ஸ்டூடெண்ட் வந்துட்டு 45% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் LLB பேச்சுலர் ஆஃப் லாக்கு வந்துட்டு 10+2 அண்ட் உங்களுடைய கிராஜுவேஷன் அண்ட் உங்களுடைய கிராஜுவேஷன் வந்துட்டு 40% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும் SC அண்ட் ST ஸ்டூடெண்ட்.
அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 45% வந்துட்டு மார்க் வந்துட்டு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க tndalu.ac.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அங்கேருந்து கூட நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்ரி இயர் வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக சொல்ல அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்மளுடைய சேனலில் வந்துட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் டு மைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாட் எக்ஸாம், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இது வந்துட்டு ஒரு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்க்கான அட்மிஷன் வந்துட்டு நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிளாட் எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10+2 அண்ட் +2ல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 45%. அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு SC and ST கேண்டிடேட்ஸாக இருந்தால் 40% ஆஃப் மார்க் வந்துட்டு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொன்னோடனே வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. இது வந்துட்டு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். ஸோ ஆஃப்லைன் மோடில் தான் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. 2 hours 150 கொஷின்ஸ் இருக்கும். கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்துட்டு கேட்பாங்கன்னா இங்கிலீஷ் இன்க்ளூடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், லீகல் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு கொஷின்ஸ் இருக்கும். லிஸ்ட் ஆஃப் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ். ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி. அண்ட் அதர் தன் தட் நமக்கு நியர்பையாக இருக்க யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டில் இருக்க யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி பெங்களூர் அண்ட் நல்சார் யூனிவர்சிட்டி ஆஃப் லா ஹைதராபாத். கிளாட் எக்ஸாமுக்கு வந்துட்டு உங்களை நீங்களே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கிளாட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு எப்போ ஓப்பன் ஆகும்னா எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி. அண்ட் அந்த அப்ளிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக வந்துட்டு மைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் டு மைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான புக்ஸ், கிளாட் ப்ரிப்பரேஷன் புக்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட் ரிவ்யூ பண்ண பெஸ்ட்டான புக்ஸோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு டைரெக்டாக பை பண்ணி நீங்கள் உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்துட்டு லா படிச்சுடுங்க, ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் போகணுன்னா மோஸ்ட்லி வந்துட்டு லா கிராஜுவேட்ஸ்லாம் வந்துட்டு எதை சூஸ் பண்ணுவாங்கன்னா LLM, தட் இஸ் அ மாஸ்டர் ஆஃப் லா, ஆர் MBL, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் லா, ஆர் PG டிப்ளமோ கோர்சஸ், ஆர் MBA. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஹையர் எஜுகேஷன் கோர்சஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிக்கலாம். அண்ட் இதை தவிர்த்து நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் லா கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டேட் பார் கவுன்சிலில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு நீங்கள் லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 6 மந்த்துக்கான ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் லைசன்ஸோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 6 months. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை அண்ட் அப்பியர் ஃபார் AIBE எக்ஸாம், தட் இஸ் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாமை நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுக்கான ரிசல்ட்டை வந்துட்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஸ்டேட் பார் கவுன்சிலுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் பார் கவுன்சில் வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைசன்ஸை வந்துட்டு ஃபைனல் லைசன்ஸாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் எவ்ரி 5 year வந்துட்டு இந்த லைசன்ஸை வந்துட்டு நீங்கள் ரெனியூவல் பண்ணணும். Career and jobs. Lawyers can find employment in both the public and the private sectors. A lawyer can also work as a legal advisor, legal counselors for firms, organization, families, legal expert, public prosecutor, attorney general, advocate, notary, law reporter, magistrate, district and sessions judge, teacher and lecturer, trustee and so on. ஸோ உங்களுக்கு லா படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எந்த வித தயக்கம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ப்ரொஃபஷனை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு லா படிக்கிறதுக்கான கம்ப்ளீட் ப்ரொசீஜர். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா லா படிக்கணும்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு நிறைய ப்ரொஃபஷன்ஸ் பற்றி, வேரியஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கோர்சஸ், எஜுகேஷனை பற்றி கம்ப்ளீட்டாக அப்டேட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க அண்ட் உங்களுடைய ஸ்கில்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான கம்ப்ளீட் சேனல் தான் இது. ஸோ மறக்காமல் மைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.